இந்தியாட்ட அமெரிக்கா கெஞ்சி கேட்டு பார்த்தாங்க, எப்பா ரஷ்யாவினுடைய ஆயில் வாங்குறத நிப்பாட்டிருங்க அப்படின்னு சொல்லி. கெஞ்சினது மட்டும் இல்லாமல் மிரட்டியும் கேட்டு பார்த்தாங்க, ஆயில் வாங்குறத நிப்பாட்டு. இந்தியா மறுபடியும் பதிலடி கொடுத்தாங்க, அப்படிலாம் முடியாதுன்னு சொல்லி. கடைசியாக டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஏதோ அவருடைய ஆழ்மனதில் ஏதோ ஒரு பாதிப்பு வந்ததுனால இந்தியா எங்ககிட்ட சொல்லிட்டாங்க, எனர்ஜி இம்போர்ட் எல்லாத்தையுமே நிப்பாட்டுறோம் ரஷ்யாட்டிருந்து அப்படின்னு சொல்லி பெரிய ஒரு அறிவிப்பை கொடுத்தார். ஆனால் இந்த அறிவிப்புக்கும் இந்தியா பதிலடி கொடுத்தது, அப்படி எந்த விஷயத்தையும் நாங்கள் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் கூட பேசலை, அந்த டிஸ்கஷன் அப்படிங்கிறது ஒரு போலியானது, சித்தரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அதற்கு ஒரு எண்டு கார்டு போட்டாங்க. மறுபடியும் இந்தியா பக்கம் இருந்து வெறும் நெகட்டிவ் செய்திகள் மட்டும்தான் அமெரிக்காவுக்கு போச்சு. வேறு வழியே இல்லாமல் இந்தியாவை வழிக்கு கொண்டு வர முடியாது, இன்னும் கொஞ்சம் இந்தியா கூட நட்பாக மாறிடலாம் அப்படின்னு சொல்லி இப்போது அமெரிக்கா இந்தியாவுடனான நட்பை அதிகப்படுத்துகிறாங்க. H1B விசாவிலிருந்து இந்தியாவுக்கு விலக்கு கொடுத்ததாக இருக்கட்டும், ட்ரேடு டீல் இப்போ நடந்துகிட்ருக்கு, 55% 15% குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும்போது இப்போது அமெரிக்காவினுடைய பார்வையில் விழக்கூடிய நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜப்பான். ஜப்பான்கிட்ட போய் ரஷ்யாவினுடைய எனர்ஜி இம்போர்ட்டை நீங்கள் கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஜப்பான் முடியவே முடியாதுன்னு சொல்லி இன்றைக்கி அது ஒரு பெரிய தலைப்புச் செய்தியாக மாறி இருக்கு. இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, எப்படி ரஷ்யாவால் அவங்களுடைய ஆயிலை அவங்க நாட்டில் இருந்து வேறு நாடுகளுக்கு கொண்டு வர முடியுது? இந்த ஷேடோ ஃப்ளீட்னா என்ன, அதை எப்படி உருவாக்குனாங்க, அதை தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். எல்லாத்தையும் பார்த்துடலாமா? ஷேடோ ஃப்ளீட், இந்த அமைப்புக்கு ஷேடோ அப்படி இல்லைனா நிழல்னு ஏன் பேர் வச்சுருக்காங்க? இதை ஃபுல்லாக பாருங்களேன். ரஷ்யா ஷேடோ ஃப்ளீட், இந்த இடத்துல ஷேடோன்னு ஏன் சொல்கிறாங்க, அதுக்கு விளக்கம் என்ன? ஷேடோனா இங்கே மறைக்கப்பட்ட அல்லது சீக்ரெட்னு அர்த்தம். ரஷ்யாவோட ஷேடோ ஃப்ளீட்னா அவங்க சாங்ஷன்ஸை அவாய்ட் பண்ணவோ அல்லது அவங்க ஓனர்ஸ் யாருன்னு மறைக்கவோ டிஸ்க்ரீட்டாக ஆப்ரேட் பண்ணுற ஷிப்ஸை குறிக்கும். இது உங்களுக்கு புரியுதா? பார்த்தீங்களா எவ்வளவு அழகாக சொல்லி கொடுத்துருச்சுன்னு. இதுதான் சூப்பர்னோவா ஏஐ, உங்கள் பாக்கெட் ஃப்ரெண்ட்லி இங்கிலீஷ் டீச்சர். சரி விக்கி, ஒரு மீனிங்கை தெரிஞ்சுக்கிறதுக்கு கூகுள் இருக்குது, இதுக்கு ஏன் சூப்பர்னோவா ஏஐ இப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிப்பீங்க. இதற்கான காரணம் 3 விதமாக நம்ம பார்க்கலாம். அதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்லிமிட்டெட் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது தான். இதில் 1000க்கும் அதிகமான ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. இதன் வழியாக நம்முடைய ஆங்கிலத்தை அடுத்த கட்டத்துக்கு நம்மளால் கொண்டு போக முடியும். இரண்டாவது ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டார்கெட்டட் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கூகுளில் போய் நம்ம ஏதாவது சர்ச் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், கூகுளோ சாட்ஜிபிடியோ நிறைய விஷயங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். அதில் ஒரு சில தான் நமக்கு தேவையாக இருக்கும். ஆனால் சூப்பர்னோவா அப்படி கிடையாது. உங்கள் லெவலை டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு என்ன தேவையோ அதை டார்கெட் பண்ணி அதை மட்டுமே சொல்லிக் கொடுக்கும். இதனால் நம்முடைய டைம் வேஸ்ட் ஆகுது அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியாகும். மூணாவதா, இது ஒரு கம்ப்ளீட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ கூகுள் சாட்ஜிபிடிலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அது ஒரு டூல் மட்டும்தான். அதை வச்சு நம்ம எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் யோசிச்சாகணும். ஆனால் சூப்பர்னோவா உங்கள் ப்ராக்டிஸை கைட் பண்ணி அதை ஒரு ஹேபிட்டாக மாற்றி ஒரு கம்ப்ளீட் சிஸ்டமாக உங்களுக்கு தருது. இதில் ரொம்பவே முக்கியமானது என்ன தெரியுமா, இது ஒரு மேட் இன் இந்தியா அப்ளிகேஷன் தான். நம்ம பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்ட தமிழ் பசங்களால் உருவாக்கப்பட்ட இங்கிலீஷ் கோர்ஸ் தான் இந்த சூப்பர்னோவா ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ். உங்ககிட்ட இங்கிலீஷ் பேச நல்ல ஒரு சூழ்நிலை இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சூப்பர்னோவா ஏஐயை ட்ரை பண்ணி பாருங்கள். அது உங்களுக்கு ரொம்ப பெரிய உதவியாக இருக்கும். கீழே இருக்கக்கூடிய லிங்க் வழியாக சூப்பர்னோவா ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸில் ஜாயின் பண்ணி 75% டிஸ்கவுண்ட் வர கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. வேணுங்கிறவங்க இப்போவே ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஸ்மார்ட்டாக ஈஸியாக இங்கிலீஷை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போங்க. ஐரோப்பிய ஒன்றியம் ரஷ்யாவினுடைய LNG இம்போர்ட் அப்படிங்கிறத கம்மி பண்ணுறதுக்காக கிட்டத்தட்ட 560 வெசல்ஸை பேன் பண்ணுறாங்க. இந்த 560 வெசல்ஸ் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே ரஷ்யாவினுடைய ஷேடோ ஃப்ளீட் நெட்வொர்க்கை சார்ந்த வெசல்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த 560 வெசல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு பிரம்மாண்டமான ஒரு கவுண்ட். இந்த நம்பர்ஸ் அப்படிங்கிறத எப்படி ஐரோப்பிய ஒன்றியத்தால் கேன்சல் செய்ய முடியுது இல்லாட்டி பேன் பண்ண முடியுது அப்படிங்கிறது இன்றளவும் பெரிய கேள்வி தான். ஷேடோ ஃப்ளீட் அப்படிங்கிறது வேறு எதுவுமே கிடையாதுங்க, ஒரு நெட்வொர்க் ஆஃப் வெசல்ஸ். லிக்விஃபைடு நேச்சுரல் கேஸ் அப்படிங்கிறது இருக்குது பார்த்தீங்களா, LNG. இதை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு பெரிய பெரிய வெசல்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஊரில் இந்த பெரிய கப்பல்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரியான கப்பல்கள் பயன்படுத்தப்படும். இந்த லிக்விஃபைடு நேச்சுரல் கேஸ் இல்லாட்டி LNG அப்படிங்கிறத ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரியான வெசல்ஸ் பயன்படுத்தப்படுகிறது என்றால் அது ரொம்ப செக்யூராக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அதில் பக்காவாக எல்லா விதமான சிஸ்டமேட்டிக்கான லைசன்ஸாக இருக்கட்டும், இன்சூரன்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே இருக்கணும். இதுதான் ஒரு நார்மல் வெசலினுடைய தேவைகள். இன்னொரு இடம் இருக்குது, அது வந்து ஆயில் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு தான். ஸோ 2 விதமான வெசல்ஸ் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம்.
ரஷ்யா என்ன செய்கிறாங்கன்னா 2021 2022 பல நாடுகளிடம் இருந்து ஒரு 15 வருஷத்துலேருந்து 20 வருஷம் பழக்கம் இருக்கக்கூடிய இல்லாட்டி அவ்வளோ ஓல்டான வெசல்ஸை விலை கொடுத்து வாங்குறாங்க. விலை கொடுத்துனா சாதாரணமாக கிடையாது, எந்த விலைக்கு எவ்வளோ கம்மியாக வாங்க முடியுமோ அவ்வளோ கம்மியாக வாங்குறாங்க. சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்கிறத வச்சு இவங்க அந்த வெசல்ஸ் எல்லாமே வாங்குறாங்க. எவ்வளவு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. காரணம், இதை நேரடியாக ரஷ்யா மட்டும் செய்யலை. ரஷ்யாவினுடைய நட்பு நாடுகள், ரஷ்யாவுக்கு தேவைப்படக்கூடிய, ரஷ்யாவுக்கு உதவி செய்யக்கூடிய தலைவர்கள், இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் இந்த வெசல்ஸை பல நாடுகள்கிட்ட வாங்குறாங்க, பல நிறுவனங்களிடமிருந்து வாங்குறாங்க. இப்படி இந்த நிறுவனங்கள்கிட்ட வாங்கின இந்த வெசல்ஸை அடுத்ததாக அவங்களுடைய லைசன்ஸ் எல்லாம் ரத்து பண்ணிட்டு குட்டி குட்டி நாடுகளை தேர்ந்தெடுப்பாங்க. பனாமா, லைபீரியா, காபோன், மார்ஷல் ஐலண்ட், இன்னும் கூக் ஐலண்ட்ஸ் இப்படின்னு சொல்கிற பலவிதமான குட்டி குட்டி நாடுகளை தேர்ந்தெடுத்து அந்த நாடுகளுடைய கொடிகள் அப்படிங்கிறது இந்த வெசல்ஸில் குத்தப்படும். இந்த கொடிகள் மட்டும் வந்தால் போதுமா? இதுக்கான லைசன்ஸ் இல்லாட்டி இதை எங்கே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் வேணும்ல. இதை ரெஜிஸ்டர் பண்ணுறது வேறொரு நாட்டிலேயே இருக்கும். யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்லையோ வியட்நாம்லையோ இதை ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. இதனுடைய ஓனர்ஸ் இப்போ எங்கே இருக்காங்க? பனாமாவில் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரெஜிஸ்டர் பண்ணது ஒரு நாட்டில், இதனுடைய ஓனர்ஸ் இருப்பது இன்னொரு நாட்டில். இதுக்கான இன்சூரன்ஸை யார் ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான். பொதுவாக இந்த இன்சூரன்ஸ் அப்படிங்கிறத ப்ரொவைட் பண்ணுறதுக்கு ஐரோப்பிய ஒன்றிய நாட்டிடம் இருக்கக்கூடிய இன்சூரன்ஸ் நிறுவனங்கள்கிட்ட போய் எனக்கு ஒரு வெசல் இருக்குது, இதுக்கு இன்சூரன்ஸ் தரணும்னா அந்த வெசலை கொண்டு வா, கம்ப்ளீட்டாக நான் செக் பண்ணணும். எப்படி நம்ம ஒரு வாகனத்துக்கு இன்சூரன்ஸ் எடுக்கும்போது வாகனத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் இந்த வெசல் அப்படிங்கிறதையும் செக் பண்ணுவாங்க. பட் இதையும் ரஷ்யா எப்படி பைபாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ரஷ்யாவில் இருக்கக்கூடிய இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் இருப்பாங்கல்ல, அவங்கள வச்சு இந்த மாதிரியான வெசல்ஸுக்கு நீ இன்சூரன்ஸ் போட்டு கொடு அப்படின்னு சொல்லி போட்டு கொடுக்க வைக்கிறாங்க. ஸோ இன்சூரன்ஸ் ரெடி, ஓனர்ஷிப் ரெடி, அதை எங்கே ரெஜிஸ்டர் பண்ணணுமோ அங்கே ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. இப்போ என்ன செய்வாங்க? அவங்களுடைய VHF டிரான்ஸ்பாண்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது நம்ம ஊரில் ஒரு லொக்கேஷனை எப்போவுமே சேட்டலைட்டுக்கோ இல்லாட்டி எங்கேயாவது ஒரு இடத்துக்கு எமிட் பண்ணிகிட்டே இருக்கக்கூடிய ஒரு டிவைஸ்ன்னு மட்டும் வச்சுக்கோங்க. இந்த டிவைஸை எப்போதுமே ஒரு வெசல், ஒரு கடலில் போகக்கூடிய ஒரு வெசல் ஆன் பண்ணியே வைக்கணும். ஏன் இது ஆன் பண்ணி வைக்கணும்னா அதுக்கு 3 விதமான ரீசன்ஸ் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. ஒன்று, ஒரு கப்பல் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகுதுன்னா அது உண்மையிலேயே போய் சேர்ந்துருச்சா, எந்த இடத்துல வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும். அப்படி ஐடென்டிஃபை மட்டும் பண்ணால் போதாது, ஒருவேளை அது ஏதாவது ஒரு இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா எந்த இடத்துல வச்சு அதுக்கான லாஸ்ட் கம்யூனிகேஷன் நடந்துச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அந்த வெசலை தேடுவதற்கோ அந்த வெசலில் ஏதாவது உதவிகளை செய்வதற்கோ ட்ரை பண்ணுவாங்க. இது ஒரு ரீசன். இரண்டாவது ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிராஃபிக்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. ஒரு வெசல் ஒரு டைரக்ஷனில் வந்துட்டு இருக்கு, அதே டைரக்ஷனில் இன்னொரு வெசல் மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல ஒரு டிராஃபிக் இல்லாட்டி ஒரு ஆக்சிடென்ட் அப்படிங்கிறது உருவாக வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி அதற்காகவும் இந்த VHF ரெஸ்பாண்டர் வழியாக கிடைக்கக்கூடிய சிக்னலை பயன்படுத்துவாங்க. மூணாவதா, லொக்கேட் பண்ணுறதுக்கு. ஒரு வெசல் எங்கே இருக்கு, எந்த நாட்டினுடைய வெசல் எங்கே போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத வேறொரு நாடோ இல்லாட்டி வேறொரு அமைப்போ இல்லாட்டி ஓப்பன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸ் வழியாக பார்ப்பதற்கோ இந்த மாதிரியான ஒரு சிக்னல்ஸ் அப்படிங்கிறது பயன்படுத்தப்படும். இந்த 3 ரீசனுக்காக பயன்படுத்தக்கூடிய இந்த சிக்னலை ரஷ்யா என்ன செய்வாங்கன்னா கொஞ்சம் தூரம் மட்டும் ஆன் பண்ணி வைப்பாங்க, அடுத்த கொஞ்சம் தூரம் இதை ஆஃப் பண்ணிடுவாங்க. இந்த இடத்துல தான் இந்த ஷேடோ ஃப்ளீட்டினுடைய ஒட்டுமொத்தமான ஒர்க்கிங்கை நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். ஸோ இந்த ஷேடோ ஃப்ளீட் ஏன் ஆரம்பிக்கப்பட்டது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆயில் அப்படி இல்லைனா LNG ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு அதுக்கு தேவையான வெசல்ஸ் எல்லாமே ரெடி, அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே ரெடி, அதுக்கான கம்ப்யூட்டர் சிக்னல்ஸ் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அவங்க ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ ரஷ்யாவிடம் இருந்து அந்த ஆயில் அப்படிங்கிறது அதில் ஃபில் பண்ணப்படும், இல்லாட்டி லிக்விஃபைடு நேச்சுரல் கேஸ் அப்படிங்கிறது ஃபில் செய்யப்படும். அப்படி செய்த பிறகு இன்டர்நேஷ்னல் வாட்டர் அந்த ஒரு ஏரியாவுக்கு வந்த பிறகு ஒரு வெசல் வந்து இன்னொரு வெசலுக்கு மாற்றுவாங்க. இது ஏன் மாத்துறாங்க அப்படிங்கிற அடுத்த கேள்வி வரலாம். இந்த நேரம் தான் ஐரோப்பிய ஒன்றியமாக இருக்கட்டும், டென்மார்க்காக இருக்கட்டும், அமெரிக்காவாக இருக்கட்டும், UK போன்ற நாடுகளாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே சேர்ந்து ரஷ்யாவின் மீது பொருளாதார தடை போடுறாங்க. ஆயில் ப்ரைஸ் கேப், கேஸ் ப்ரைஸ் கேப் அப்படிங்கிறத விதிக்கிறாங்க. அதில் ஆயில் ப்ரைஸ் கேப் அப்படின்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட $60 பெர் பேரல் அப்படிங்கிறத வச்சு தான் நீ வாங்கணும் என்பது தான் ரஷ்யாவுக்கு போடப்பட்டிருக்கக்கூடிய ஆயில் ப்ரைஸ் கேப். அப்போ இந்த விலையின் அடிப்படையில் தான் இந்தியா மாதிரியான நாடுகள் வாங்க வேண்டும். இதை கூடுதலாக பைபாஸ் பண்ணுறதுக்கு தான் ரஷ்யா ட்ரை பண்ணுவாங்க. அப்போது ரஷ்யாவினுடைய ஆயில் இவ்வளோ தான் வாங்கணும், ரஷ்யாவினுடைய ஆயில் இதுக்கு கூடுதல் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமை இருக்கும் பட்சத்தில் ரஷ்யாவினுடைய ஆயிலை கொண்டு வந்து வேறொரு வெசலில் பாதி வெசல், அதாவது அந்த வெசலில் பாதி மட்டுமே இருக்கக்கூடிய ஆயில் கூட இந்த ரஷ்யாவினுடைய ஆயிலை மிக்ஸ் பண்ணி அடுத்த நாட்டுக்கு அனுப்பி விட்டுருவாங்க. ஸோ ரஷ்யாவுக்கு ஒரே நேரத்தில் அவங்களுடைய ஆயில் அவங்க நாட்டில் இருந்து பாதி தூரம் வந்துருச்சு, பாதி தூரத்துக்கு பிறகு இது ஷேடோ ஃப்ளீட்லேயே இல்லாத ஒரு வெசலில் ஃபில் பண்ணி அனுப்பி விட்டுருவாங்க. இந்த நேரம் அவங்களுக்கு பாதி லாபம் கிடைச்சிடும். அடுத்ததாக இவங்களுடைய ஷேடோ ஃப்ளீட்டை வச்சு ஒவ்வொரு நாடுகளுக்கும் இதை அனுப்ப ட்ரை பண்ணுவாங்க.
இப்படி அனுப்புகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது 100 வெசல் ஒரு ஆயில் மற்றும் இந்த மாதிரி கேஸை கேரி பண்ணக்கூடிய வெசல்ஸ் 100 இன்டர்நேஷ்னல் வாட்டர்வேஸில் இருக்குது அப்படின்னா அதில் 17லிருந்து 20 கப்பல்கள் ரஷ்யாவினுடைய ஷேடோ ஃப்ளீட் நெட்வொர்க்கை சார்ந்த கப்பல்கள் அப்படிங்கிறத இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை தடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் இந்த இடத்துல தடுப்பதற்கான வாய்ப்புகள் ஒரு 25% தான் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லோரும் சொல்கிறாங்க. ஏன்னா இது ஒரு பெரிய கடல் அப்படிங்கிறதே நமக்கு தெரியும் எவ்வளோ பிரம்மாண்டமானதுன்னு. அப்போ இந்த கடலில் ஒரு சிக்னலே இல்லாத ஒரு கப்பல் எங்கே போயிட்டுருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியாது. அப்படியே அந்த சிக்னல் அவங்க ட்ரேஸ் பண்ணி போனாலும் அதுக்கான லைசன்ஸ், அதுக்கான பெர்மிட், அதுக்கான ஓனர்ஷிப் எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணியிருக்காங்க. இது எங்கே ரெடி பண்ணியிருக்காங்க, உண்மையிலேயே இதெல்லாம் இருக்கா இல்லையா, போலியானதா, இதை கண்டுபிடிப்பதற்கு 6 மாதங்களுக்கு மேலே ஆகுமா. அந்த நிறுவனத்தை போய் அதில் சர்ச் பண்ணி அதுக்கான டேட்டாவை எடுத்து, ஏன்னா குட்டி குட்டி நாடுகள்லேருந்து தான் இதெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கு. அப்போ இது 6 மாதங்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த 6 மாதங்கள் அந்த கப்பலை ஒரு இடத்துல பிடிச்சு போடணும் அப்படின்னு சொல்லும்போது அதற்கான செலவுகளையும் எந்த நாடு அதை பிடிச்சிருக்காங்களோ அவங்க தான் ஏற்க வேண்டும். இது எல்லாமே ஒரு நாட்டுக்கு தலைவலியாக மாறுது. அது மட்டும் இல்லாமல் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் உட்பட பல நாடுகளும் இந்தியா, சீனா போன்ற நாடுகளிடம் இருந்து ஆயில் அப்படிங்கிறத வாங்கிட்டு இருக்காங்க. அதை அமெரிக்காவாலேயே இன்னும் தடுக்க முடியலை. இந்தியா மற்றும் சீனாவுக்கு இந்த மாதிரியான ஆயில் எப்படி வருது? எஸ், ரஷ்யாவிடமிருந்து வரக்கூடிய ஆயிலை இந்தியா, சீனா போன்ற நாடுகள் விலை குறைவாக எடுத்துட்டு அங்கே ரீஃபைன் பண்ணி அவங்க பிற நாடுகளுக்கு, ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறாங்க. இதுதான் ஷேடோ ஃப்ளீட்டினுடைய டோட்டலான ஒரு ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்ட்ரக்சரை சிதைப்பதற்கு டென்மார்க் மாதிரியான நிறைய நாடுகள் ஒவ்வொரு வெசலையாக ட்ரேஸ் பண்ணி ஒரு 2 வருடங்கள் அவங்க ஒரு டேட்டா பேஸை கிரியேட் பண்ணுறாங்க. இந்த டேட்டா பேஸை ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு அனுப்புகிறாங்க. ஐரோப்பிய ஒன்றியம் கடைசியாக ஒரு 560 வெசல்ஸை பேன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவலை கொடுக்குறாங்க. பட் இந்த வெசல்ஸ் எல்லாமே LNG கேரி பண்ணுறது தான், ஆயிலை கேரி பண்ணுற வெசல்ஸ் கிடையாது. என்னடா சொல்கிற அப்படின்னா 2022 250 வெசல்ஸ், ஒரு 10லேருந்து 15 வருஷத்துக்கு பழக்கம் இருக்கக்கூடிய வெசல்ஸை வாங்கினாங்கன்னு சொன்னாங்களே, அது இப்போ 4 மடங்காக உயர்ந்திருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் கிடைத்திருக்கக்கூடிய தகவல். கிட்டத்தட்ட 1000க்கும் அதிகமான கப்பல்கள், இதே மாதிரி குட்டி பெருசான கப்பல்கள் ஆயிலை கேரி பண்ணுறதுக்காக மட்டுமே ரஷ்யாவினுடைய ஷேடோ ஃப்ளீட்டில் இணைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. ஸோ ரஷ்யாவினுடைய இந்த ஷேடோ ஃப்ளீட்டை கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க பிடிச்சாலும் அது ரஷ்யாவுக்கு கொஞ்சம் இழப்புகளை தந்தாலும் எதுவுமே இல்லாமல் இருப்பதற்கு ஏதாவது கொஞ்சம் பணம் இந்த ஆயில் வழியாக வந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத ரஷ்யாவும் விரும்புகிறாங்க. அதனால் ஷேடோ ஃப்ளீட்டில் அவங்க எடுக்கக்கூடிய ரிஸ்க் அப்படிங்கிறது ரொம்ப கூடுதலாக இருந்தாலுமே அது ரொம்ப சக்ஸஸாக தான் நடந்துட்டு இருக்கு என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்கா மட்டுமே 183 வெசல்ஸ் அப்படிங்கிறதையும் 2 மேஜர் ப்ரொடியூசர்ஸ் காஸ்ப்ரோம் நெஃப்ட் மற்றும் சுர்கு நெஃப்ட் கேஸ் அப்படிங்கிற 2 பேருக்கு எதிரான தடை அப்படிங்கிறத போடுறாங்க. UK, EU ஐரோப்பிய ஒன்றியம் 2025 அக்டோபரில் கிட்டத்தட்ட 444 டேங்கர்ஸ் ப்ளஸ் ஒரு 140-150 டேங்கர்ஸை எக்ஸ்ட்ராவாக பேன் பண்ணுறாங்க. இது இல்லாமல் என்ஃபோர்ஸ்மெண்ட் வின்ஸ் அப்படின்னு சொல்லி பல நாடுகளை சார்ந்த இந்த ஷேடோ ஃப்ளீட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இன்டர்நேஷ்னல் வாட்டர்வேஸில் இயங்கக்கூடிய பல ஃபோர்ஸ் அப்படிங்கிறதையும் உருவாக்கியிருக்காங்க. இது எல்லாத்தையுமே மீறி இன்னமும் ஷேடோ ஃப்ளீட் ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. இன்னமும் ரஷ்யா ஆயில் மற்றும் கேஸை பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி தான் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இதனுடைய அந்த ஸ்ட்ராங்னஸ், ரஷ்யாவினுடைய இன்டெலிஜென்ஸ், ரஷ்யாவினுடைய நேர்த்தியான இந்த அணுகுமுறை எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்கள் வழியாக நீங்கள் இங்கே பகிரலாம். நான் முதலே சொன்ன மாதிரி சூப்பர்னோவா AI ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கமெண்ட் பாக்ஸ்லையும் இருக்குது. 75% டிஸ்கவுண்ட் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் இதை நீங்கள் ஷேர் பண்ணலாம். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.